இவங்க வந்து துண்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு? ராமதாஸுக்கு. அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு போடுறாங்க. தாவேக்கா ராமதாஸ் வந்தா கொஞ்சம் எங்களை ஆட்டி பார்க்க இயலும். அதிமுக கூட்டணி இருக்கும், திமுக இருக்கும். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக சௌரியமா ஈஸியா இருக்கும். அதனால அடுத்து வரக்கூடிய 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் பாஸ், இங்க நாங்க தான் இங்க பாஸ். யார் எங்க கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க, எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறவங்க தான் எங்கள்ட்ட வர முடியும். அவங்க இப்ப இதுல போய் கும்பகோணத்துல மகாமகத்துல போய் குளிச்சு அந்த மகாமகத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க? என்ன ஆன்மீகமா? எத்தனை பேர் செத்து தொலைஞ்சாங்க? கிருஷ்ணர் போய் ஆணவம் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது அவங்க தான் பாஸ்ன்ட்டாங்க. அப்ப அந்த கூட்டணிக்கு அவர் தான் பாஸ். அந்த கூட்டணி நிலையான கூட்டணி, நாசமா போற கூட்டணி. அவங்க நாசமா போகட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சரியா? வைத்தியத்துல பேசுற ஐயா. இப்போ என்ன விஷயம்னா, பொதுவாகவே திமுக அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் அதாவது பொருந்தா கூட்டணி, அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தாலும், அதிமுக பாஜக கூட்டணி மேல திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உலவிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல எதுவும் நடக்கும். நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்கலாம். இதே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு 100க்கு 100 விழுக்காடு சான்ஸ் இருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிங்கிற அந்த ஊண்டுகோலை எடுத்துக்கிட்டு தான் வர இயலும். அப்படி அந்த ஊண்டுகோலை எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்தா பிற மாநிலங்கள்ல என்ன நடந்ததுங்கிறது என்னுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் 4 நாளைக்கு கூட ஒழுங்கா ஆள விட மாட்டான். அவன் எஸ்டாலிஷ் பண்ணணும். மும்பையில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு மும்பையில் யார் ஆட்சி நடக்குது, கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி ஊபியில் என்ன நடந்துச்சு, இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஹரியானாலையும் அதே மாதிரி தான். இப்படி எல்லா இடங்கள்லையும் அவங்க மெல்ல 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 அது கரையான் புத்து மாதிரி புத்தை கட்டிரும். இப்போ அந்த புத்து கட்டிருச்சு. இங்க இவர் திரு எடப்பாடியாருக்கு பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லாம தான் அவர் கூட்டணி போயிருக்காரு. அவர் நல்ல மனுஷன் தான். பர்சனலா பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தங்கமான மனுஷன், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு நல்ல அறிமுகம் இருக்கு. அதே வேளையில அரசியல் ரீதியா அவங்களுக்கு சில இடையூறுகள் பயம் இருக்கிறதுனால அவர் வேற வழி இல்லாம அவங்களோட கூட்டணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அந்த கூட்டணியை விட்டு கொடுத்து பேச இயலுமா? ஒரு கூட்டணின்னு சேர்ந்த பின்னாடி அந்த கூட்டணியை விட்டு கொடுக்க இயலாது. அதனால அவங்க பேசுறாங்க. அவங்க அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, நாங்க சொல்றதோ திருமாவளவன் சொல்றதோ அரசியலுக்காக பேசுறோம். அது அரசியல், அப்படித்தான் நாங்க பேச முடியும். நாங்க என்ன அவியலா பண்ணிட்டு இருக்கோம்? அரசியல் தானே பண்றோம். அப்படிதான் பேசுவோம். இன்னும் எங்க கூட்டணி பெருங்கூட்டணின்னு அவர் சொல்றாரு. நாங்க ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்கோம். நாங்க புதுசா யாரையும் சேர்க்க போறது இல்லை. யாரும் துண்டு போடவும் இல்லை எங்கள்கிட்ட. அதே வேளையில இவங்க துண்டு ஓட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு? ராமதாஸுக்கு. அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு போடுறாங்க. தாவேக்கா ராமதாஸ் வந்தா கொஞ்சம் எங்களை ஆட்டி பார்க்க இயலும். அவங்க 2 பேத்துல இப்ப திமுக பக்கம் போகணும்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு. அதே வேளையில எங்கள்கிட்ட அவர் கேட்கல. அவங்களுக்குள்ள அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாவேக்கா நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொல்றாரு. இப்ப மும்முனை போட்டி தான் வரும். அந்த மும்முனை போட்டி திமுக, அதிமுக, தாவேக்கா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா 4வதா திரு சீமான் இருக்காரு. ஏற்கனவே அவர் 8.2% வாக்கை வாங்கி 3வது எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்காரு. 36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு. அவரை பத்தியே மறந்துட்டு தான் எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அப்படி அல்ல. 4 முனை போட்டி கண்டிப்பா இந்த தேர்தல்ல அமையும். அப்படின்னா விஜயை நம்ப இயலாது. விஜய்க்கு தேவை பணம். ஏன்னா இதுவரை பணத்துக்காக தான் அவர் நடிச்சாரு. இனியும் பணத்துக்காக அவர் ஆசைப்பட்டு எதுவும் வருவாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல யாரு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கத்துல கண்டிப்பா அவர் போயிடுவார். ஆகையினால மும்முனை போட்டி வந்தா யாரு மும்முனை போட்டியில இருப்பா? சீமான் இருப்பாரு, அதிமுக கூட்டணி இருக்கும், திமுக இருக்கும். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக சௌரியமா ஈஸியா இருக்கும். அதனால அடுத்து வரக்கூடிய 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். அப்போ பாஜகவுடைய அழுத்தத்தினாலதான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களா? அரசியல் வரலாற்றை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா
7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, மிகப்பெரிய கட்சி அதிமுக. 7 முறையும் எந்த கூட்டணியோடையும் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்தே ஆட்சி செய்த கட்சி அதிமுக. நீங்கள் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த போது மைனாரிட்டி கவர்மெண்ட் வெறும் 89 சீட் தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் 5 வருஷம் ஆட்சியிலே கூட்டணி கட்சி காங்கிரஸ் தயவோடு ஆட்சி நடத்தி முடித்தார். அதனால் தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரம் இங்கே சிங்கிள் மெஜாரிட்டி தான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. அதனால் பிஜேபி வந்துடும், பிஜேபி எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, பிஜேபி கூட்டணி வந்துடும். இதெல்லாம் ஊடக தர்மத்தால் தொடர்ந்து ஊடகத்தாரால் கட்டப்படுகின்ற கட்டுக்கதை. மரியாதைக்குரிய அமித்ஷா எங்களுடைய கூட்டணியை நாங்கள் உறுதி செய்த போது ப்ரெஸ் மீட்டில் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? எடப்பாடி, மரியாதைக்குரிய எடப்பாடி, அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர். நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கே வைப்போம். அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. இந்தியாவில் உள்ள எங்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கும். தமிழ்நாட்டில் அவங்க தான் தலைமை, அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் எங்கேயும் கூட்டணி ஆட்சின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஊடகங்கள் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாம திரித்து கூறுறாங்க. என்ன ஒரு நிமிஷம் இருங்க, இது ஒரு நிமிஷங்க. இது தமிழ்நாடுங்கிறது ஒரு தொன்மை மிக்க, பெரிய வீரம் மிக்க, இங்கே தான் இந்திய விடுதலை போராட்டம் தோன்றுச்சு. இங்கே தான் மாபெரும் மன்னர்கள் ஆண்ட பூமி. இங்கே தான் உலகத்துக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ராஜராஜ சோழர்லேருந்து பெரிய சோழர் மன்னர்கள் ஆண்ட பூமி. அதனால் பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பூமி. பெரிய பெரிய மன்னர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினவங்க. இது ஒரு அவேர்னஸ் உள்ள பூமி. இங்கே யாரும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, எங்களை ஆட்டவும் முடியாது. இங்கே அதிமுக தான் பாஸ், மீதிலாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். அதிமுக தான் பாஸ், இங்கே நாங்கள் தான் இங்கே பாஸ். யார் எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க, எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிறவங்க தான் எங்கள்கிட்ட வர முடியும். பிஜேபியை பொறுத்தவரையில் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி? மரியாதைக்குரிய மறந்த எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை நீங்கள் பேசிக்க. நாங்கள் எப்போவுமே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அண்ணா திராவிடம் பேசினார், திராவிட நாடை பற்றி பேசினார். ஒரு கட்டத்தில் 1949 அவரை கட்சி ஆரம்பிக்கும்போது பேசினார். ஆனால் சில ஆண்டுகளிலே திராவிட நாடு கோரிக்கையை விட்டார். எம்ஜிஆர் இந்த கட்சியை 1972 தொடங்கின போது 77 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 1978 இந்த இருக்கிற ஜெமினி மேம்பாலத்தில் மரியாதைக்குரிய திராவிடத்துடைய பெரும்பாட்டன், திராவிடத்தை வளர்த்தவர், தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள். பெரியாருடைய சிலையை திறக்கிறாரு. அந்த சிலைக்கு மரியாதைக்குரிய மறைந்த பெரியாருடைய மனைவி மணியம்மையும் கூப்பிட்றாங்க. அப்போ சிலையை திறந்து முடிச்சோன்னா மரியாதைக்குரிய மணியம்மை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எம்ஜிஆர்கிட்ட. என்ன வச்சாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோரிக்கைகளையும் அனைத்து ஜாதினையும் அர்ச்சகராக நியமிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, பெரியாருடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை, அதனால கண்டிப்பாக இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகரை பெரியார் ஏற்றுக்கவே மாட்டார், அதனால இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன். அதனால அப்படி கடவுள் மறுப்பு கொள்கை பேசிய பெரியாருடைய கொள்கையை நிலைநாட்டியவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் கோயிலுக்கு போவார். ஒரு முறை 1984 மரியாதைக்குரிய மறைந்த எங்களுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்றாங்க. வரும்போது அவர் இல்லாமே ஒரு தேர்தல், ஐயாவுக்கு தெரியும், அவர் இல்லாமே ஒரு மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராக தேர்ந்திருக்காங்க. நேராக அமெரிக்காவில் இருந்து வந்தவொடனே நேராக அவர் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் முதலமைச்சர் பதவியாக ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க மறைந்த அவங்களுடைய மனைவி ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு போவேனா அப்புறம் போய்க்கலாம், இப்போ வாழும் தெய்வமாக வாழ்ந்தால் காஞ்சி பெரிய மகா பெரியவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஆட்சி முதலமைச்சர். இப்படி எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் கட்சிக்கும் ஆன்மீக கலந்த கட்சி இது. எங்கள் அம்மாவும் அப்படிதான். புரட்சி அம்மா அவர்களை கோயிலுக்கு போவாங்க, விநாயகரை கும்பிடுவாங்க, வடிவுடையம்மன் கோயிலுக்கு போவாங்க, இது குருவாயூர் கோயிலுக்கு அவங்க இப்ப இதுல போய் கும்பகோணத்துல குளிச்சு அந்த மகாமண்டலத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க? ஆன்மீகமா எத்தனை பேர் செத்து தொலைஞ்சாங்க? கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் ஆணை வாங்கி கொடுப்பாங்க. எங்க எடப்பாடியா பிறந்த முருக பக்தர். இப்படி எங்க கட்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு பிடிப்பு இருக்கு, ஒரு பிணைப்பு இருக்கு. ஆனால் நாங்க எந்த காலத்திலையும் எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டோம். இஸ்லாமிய சகோதரர்களா, நீ உன்னுடைய வழிபாட்டுகளை நல்லபடியா சாமி கும்பிடு, கிறிஸ்தவர்களா நல்லபடியா நீ சாமி கும்பிடு, இந்துக்களா நல்லபடியா உன் சாமியை கும்பிடு. அதனால நாங்கள் தமிழ்நாட்டில் மதவாதம் துளிர்விட்டால் ஒட்ட நரக்குவோம். அதிமுக ஒருபோதும் மதவாதத்திற்கு துணை போகாது. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் தான் பாஸ்.
இங்கே வந்து பிஜேபி எங்களோட கூட்டணி செய்கிற அத்தனை கட்சிகளும் நாங்கள் இடுகின்ற கட்டளையை கேட்டு தான் வேலை செய்ய முடியும். அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதிமுக எப்போவுமே எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் விலகி போக மாட்டோம். அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அவங்க தான் பாஸுன்ட்டாங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு அவர் தான் பாஸு. அந்த கூட்டணி நிலையான கூட்டணி, நாசமாக போகிற கூட்டணி. அவங்க நாசமாக போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சரியா? வைத்திருத்தில் பேசுகிற ஐயா, இப்போ அதிமுக ஏடிபி கூட்டணி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுச்சு. மக்கள் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதனால ஐயா வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சரின் குரலாக வகுத்தறிச்சல பேசுறார். சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து பதில் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சார்.